ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துருந்தா அண்ணனோட கல்யாணத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ணனுக்கு திருச்சியில் தான் கல்யாணம். ஸோ காலையிலேயே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும் அப்படிங்கிறனால லைட்டாக டீ போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு டீ கடைங்கிற மாதிரி சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாச்சு. அப்படியே போயிட்டு பிக்சர்லாம் எடுத்துகிட்டு மகிழுக்கு வந்து கேக்கு, எனக்கு ஒரு சமோசா, அவருக்கு ஒரு சமோசா, அப்புறம் ஒரு காஃபி வாங்கினோம். மகிழ் வந்து கேக்கை வாங்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தா. எனக்கு ஊட்ட மாட்டா எப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க டேடிக்கு எப்படி ஊட்டி விட்றான்னு பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது, சரி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நீ ஊட்டு, இங்கேருந்து நான் கேட்க சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சமோசாலாம் வந்து தொன்னையில் கொடுத்தாங்க, கோயிலில் பொங்கல் கொடுக்குற மாதிரி. நல்லா தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லா ஹோட்டலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக மண்டபத்தில் போய் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறமா எல்லோரும் ரூமில் அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா கிடையாது, எல்லா குழந்தைகளும் கிளப்பிட்டு லாஸ்ட்டாக தான் கிளம்பியிருந்தா. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நானும் வந்து நார்மல் சுடியில் தான் வந்தேன். ஸோ அங்கே போய்ட்டு சூப்பராக கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. இதான் என்னோடய அவுட்ஃபிட். எங்கள் அக்கா பார்த்திங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு ஃப்ளீட் எடுத்துகிட்டு இருந்தா. அப்போ தான் நாங்களாம் வந்து கிளம்பிட்டு சாப்பிடவே போயிட்டோம் காலை சாப்பாடு. அவள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தா. போயிட்டு மகிழுக்கு வந்து நல்லா ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னை சாப்பிடவே விடலை. வந்து என் தம்பி வந்து தூக்கிட்டு போயிடான், வாடி அம்மா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு தள்ளி விட்டு நம்ம வந்து மன நிறைவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி வாங்க ஸ்டேஜுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். போனப்போ அண்ணன் வந்து தீபாரதனை எடுத்துகிட்டு இருந்தான். என்னடா சாமி ரூமுக்கே போகாத ஆள் தீபாரதனை எடுத்துகிட்டு இருக்கான், இதுதான் மாயமா வந்துடுமா அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பொண்ணு அங்கேருந்து உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு சில சம்பிரதாயம்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணலான்னு. பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கமாக நடந்துகிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் படுக்கு நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறமா சம்பிரதாயம் நடக்கிறதுக்காக மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அங்கேருந்து மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்லாம், மாப்பிள்ளைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி கொடையெல்லாம் பிடிச்சி மச்சான்ஸ் மாமன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சம்பிரதாயம் பண்ணணும்னு சொல்லியிருந்தானே, அதாவது மச்சினிச்சு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அது என்னது மெட்டி போடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கேன் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாட்டர் கேன் வந்து கொண்டு வந்து கொடுத்தனால காலை ஃபஸ்ட்டு கழுவ சொன்னாங்க. காலை வந்து கழுவிட்டு இருக்கும் போதே எப்பா வருங்கால் நிலையில் பின்னாடி காலை கழுவுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கழுவிட்டுட்டாங்க. காலை கழுவிட்டதுக்கப்புறமா பால்லாம் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் செம்ம கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மச்சினிச்சியை. இப்போ ஒழுங்காக கழுவுப்பா, பாலை என்னப்பா ஒழுங்காக ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மச்சினிச்சி புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக காலை கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த காலையும் வச்சுட்டு மெட்டி போட ஸ்டார்ட் பண்ணணும். மெட்டி வந்து அண்ணன் செம்ம டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து கமலியக்கா வந்து சூப்பராக போட்டு முடிச்சிட்டாங்க. வந்து சமத்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் அந்த காலுக்கும் இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கும் நார்மலான ஃபங்க்ஷன் தான். அங்கே பாருங்கள் எப்படி அழுத்தி நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம். பின்னாடியே அழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அவங்க அழுத்தினாலும் அவங்க வந்து அவங்களோட திறமையை வச்சு நல்லா போட்டுட்டாங்க. அதே மாதிரி அதே காலில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்லிப்பர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. மச்சினி சொல்லி செருப்பு போட்டு கொடை பிடிச்சி அழைச்சி போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 காலையும் செப்பலை போட்டு கொடையை பிடிச்சி மணமகனை கொண்டு போய் மணவரையில் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா அடுத்து கட்டுறா தலையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோமா. ஆனால் என்ன அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஐயர் வந்து ஏதோ கொடுத்து சம்திங் பூஜை மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா சொன்னார். அவர் எல்லாமே வித்தியாசமாக பண்ணார். சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னோம். பொண்ணு அந்த கேப்பில் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ரிலேஷன்ஸ்லாம். பொண்ணு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து என்ன தாலியை கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொண்ணோட அம்மா அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உட்கார வச்சு ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கெலாம் பொட்டு வச்சுட்டு ப்ளஸ் பண்ணினதுக்கப்புறமா அச்சதை தட்டை எடுத்து கொடுத்தாரு. தாலி வச்சு குட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா என்ன அதெல்லாம் கொண்டு போய் ஆசீர்வாதத்துக்காக எல்லாத்தையும் அரிசி பூவெல்லாம் அள்ளிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன இந்த மாதிரி ப்ளஸ்ஸிங் வாங்கினதுக்கப்புறமா தாலி கட்டுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. பொட்டு வச்சதுக்கப்புறமா ஐயோ ரொம்ப குழப்பறானே, டைம் ஆகிடுச்சு தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் டேடி எடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் கொண்டு போய் அச்சதை தட்டை கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, வாப்பா சீக்கிரம் தாலி கட்டணுமா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபைனலாக செம்மையாக சூப்பராக வந்து தாலி கட்டி முடிச்சாச்சு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ப்ரொசீஜர்லாம் என்னென்ன எங்கள் அண்ணன் வர கிண்டல் பண்ணுறான். அவன் வேலையை நிற்பார் அவன் தொழிலான்னு சொல்லிட்டு செம காமெடி பண்ணிட்டு இருந்தேன் மண்டபத்தில் உட்காந்துட்டு. பாருங்கள் மணவரில் உட்காந்துட்டு ஃபோட்டோ பார்த்து ஃப்ரேம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஃபைனலாக வந்து செம்மையாக வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்னால் வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. அந்த அக்ஷதை வந்து போட்டுகிட்டே இருந்தாங்களே. அப்புறம் என்ன நெத்தியில் வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே வந்து செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறமா என்ன ஐயர் வந்து சில சம்பிரதாயம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த அக்னி சுற்றி வருவாங்களா. ஸோ வந்து எல்லோரும் வளம் வந்துட்டு இருந்தாங்க. 3 டைம் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஐயர் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தார். ஏதோ அப்படியே சொல்லிட்டு இருந்தார், போங்க சீக்கிரமாக போங்க அப்படின்ட்டு. நல்லா வந்து இதே மாதிரி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா செம்ம புகை ஏசி ஓடலை, செம்ம வேர்வை ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. கூடன்னு குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்டம் கட்டுறவங்களாம் வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அக்கா வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறமா என் தங்கச்சி கட்டினா. அதுக்கப்புறமா இன்னொரு அக்கா வந்து கட்டினா. அப்படின்னு சொல்லியிருந்தானே அவள் பின்ன நிற்கிறா பாருங்க சாரியில். அவள் வந்து கட்டிகிட்டு இருந்தா. இது வந்து எங்கள் மம்மி, இது வந்து எங்கள் பெரியம்மா, எங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி. அதுக்கப்புறமா என்ன கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து சில விளையாட்டு வைப்பாங்கள்ல, அந்த பானைக்குள்ளே வச்சு விளையாடுறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது செம்ம ஜாலியாக போச்சு. பானைக்குள்ளே யார் எடுக்கிறா அப்படின்னு சங்கு வந்து மோதிரம் போட்டிருந்தாங்க. பொண்ணு வந்து சங்கு எடுக்கணும், மாப்பிள்ளை வந்து மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 2 டைம் மாற்றி இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அவர் போடவே இல்லை, ஐயரே போட்டேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி அப்புறமா எடுத்துகிட்டு ஏதோ தண்ணியெல்லாம் எடுத்து சாலியிலையும் புடவையிலையும் ஊற்றி சாப்பிட்டா அதெல்லாம் ஊற்றி முடிஞ்சாச்சு. ஊற்றி முடிச்சு நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நடுவில் ஐஸ்கிரீம் வந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு ஆளை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டாச்சு. தம்பி சத்து நேரம் போய் வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லி என் தம்பிக்காரனை அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து சாப்பிட போகலான்னு போனோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, செம்மையாக டான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க டான்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து மியூசிக்கோட போட முடியாது, நிறையா ரைட்ஸ் இருக்குல்ல, கிளைம் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால, காப்பி ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மியூசிக் வந்து இதில் போட முடியாதா. ஸோ அதனால் வந்து நம்ம மியூசிக் கட் பண்ணிட்டு வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு மியூசிக் எடுத்து போடுறோம், அதாக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து 2 பேரோட நுனியிலையும், அதாவது சேலை நுனி, அதுக்கப்புறமா வந்து வேஷ்டியோட நுனியில் ஊற்ற சொன்னாங்க. இந்த சம்பிரதாயம் வந்து ஃபைனலாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா டான்ஸ் எப்படா ஆடிங்க அப்படிங்கிற மாதிரி தான். மைக் வந்து சரியில்லை. ஸோ ரெடி பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ஆட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அண்ணனையும் உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு சூப்பராக செம்ம டான்ஸ். ஆனால் நல்லா அந்த ஒயிட் கலர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் சூப்பராக ஆடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க ஆடினது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் ஆடிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல்லையும் ஆடினாங்க, அது மாதிரி லாஸ்ட்லேயும் ஆடினாங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் போயாச்சு. போயிட்டு அக்கா, மாமா, பெரியம்மா, சின்னம்மா, சித்தி எல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் கிட்டே போகிற வழியில் ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. அங்கே மகிழ வச்சு ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். மகிழ் வந்து நாங்கள் பார்க்குக்கே கூட்டிகிட்டு போனது இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஆடுறா. செம்மையாக பிடிச்சிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணால் நமக்கும் இதுதான் சான்ஸு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். சீசாவில் அப்புறமா வந்து ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் ஆடினேன். ஆனால் வந்து இதில் போடலை. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஜாலியாக வந்து முடிச்சு ஃபைனலாகவும் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் எப்படி சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டான்ஸ்லாம் சொல்ல முடியாது. அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடுறாரு, தெரியாமல் ஆடி இருக்காரான்னு தெரில. ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஆடினாங்க. ஃபைனல் டான்ஸ் தான். நம்ம வந்து மண்டபத்தை விட்டு கிளம்பும் போது இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பலான்னு போனோன்னா அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்துட்டு இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வர கறி வந்து முடிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்துட்டேன். இதோட விளாக் முடிஞ்சிருச்சு. அடுத்த விளாக்ல பார்க்கலாம்.